வஞ்சியின் செல்வன் அத்தியாயம் 17 கானகத்தில் கண்ட வெண்பல் எயிற்றியர். மாக்கோதையும் யவன வணிகர்களும் இரவு வருவதற்குள் அந்த ஆறலை கள்வர்கள் வாழும் காட்டை கடந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தம் பயணத்தை தொடர்ந்தார்கள். ஆனால் புறவிகளால் அவர்கள் விரும்பிய வேகத்தில் செல்ல இயலவில்லை. அவற்றின் குளம்புகளில் இரும்பு கவசம் அடிக்கப்பட்டிருந்ததால் பழைய வேகத்தில் அவைகளால் செல்ல முடியவில்லை. தட்டு தடுமாறித்தான் ஓடின. உச்சி வெயில் பொழுதில் அந்த காட்டை அடைந்தார்கள். அந்த பகுதியில் நீண்ட காலமாக பருவமழையே பொழியவில்லை என்பது பார்த்தவுடன் தெரிந்தது. வழியில் குறுக்கிட்ட காணாறுகள் எல்லாம் நீரின்றி வறண்டு பாறைகளும் சிறு கற்களும் பரவி கிடக்கும் வழித்தடமாக அவை மாறியிருந்தன. வானளாவ உயர்ந்த பெரிய பெரிய மரங்களெல்லாம் இலைகள் உதிர்ந்து வெறும் கிளைகளுடன் காட்சியளித்தன. சிறிய மரங்கள் கரிந்து போய் மொட்டையாக நின்றன. அடர்ந்த மூங்கில் புதர்கள் உலர்ந்து மரமரவென்ற ஓசையை எழுப்பி காற்றில் சோக உணர்வை எங்கும் பரப்பி கொண்டிருந்தன. இலைகள் இல்லாத கரிய முட்புதர்களே எங்கு பார்த்தாலும் மொய்த்து கிடந்தன. மான்களும் மயில்களும் ஆடி விளையாடிய அந்த வனத்தில் காட்டு கோழிகள் பசியால் வருந்தி கொக்கரித்தவாறு அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருந்தன. இரை தேடி களைத்த குள்ள நரி ஒன்று பகற்பொழுதிலேயே வானை பார்த்து ஓலமிட்டது. செம்மண்ணை சுமந்து கொண்டு விந்து வீசிய புழுதி காற்று அலை அலையாக மண்ணை நிலத்தில் படிய விட்டு சென்றது. இந்த வெப்பத்தினால் பயணிகளின் நீர் வேட்கை அதிகரித்தது. நீருக்காக தவித்து அலைந்து கொண்டிருந்த அவர்கள் கண்களில் சற்று தொலைவில் கால்களில் செருப்பு அணிந்த இளம் பெண்கள் இருவர் அங்கே உதிர்ந்து கிடந்து காய்ந்த சுள்ளிகளை சேகரித்து கொண்டிருந்தது தெரிந்தது. மாக்கோதை அவர்களிடம் சென்று தங்களுக்கு மிகவும் தாகமாக இருப்பதாகவும் அருகில் எங்கேனும் நீர் கிடைக்குமா என்றும் விசாரித்தான். இடதுபுறமாக சிறிது தூரம் சென்றால் ஒரு பெரிய ஓமை மரம் இருக்கும் என்றும் அங்கிருந்து பிரிந்து செல்லும் ஒற்றையடி பாதை வழியே சென்றால் அருகிலேயே ஒரு கிணறு இருக்கும் என்றும் தெரிவித்தனர். அந்த இளம் பெண்கள் காட்டிய வழியில் மாக்கோதை சின்னாவையும் மெலிடஸையும் அழைத்து கொண்டு சென்றான். அங்கே அவர்கள் கூறியபடியே ஒரு கிணறு இருந்தது. தாயும் மகளும் போல தோற்றமளித்த 2 எயினர் இன பெண்கள் குடங்களில் நீர் நிறைத்து நிரப்பிக் கொண்டிருந்தார்கள். கிணற்றின் ஆழத்தில் சிறிது நீர் ஊறி கிடந்தது. நீண்ட கயிற்றில் ஒரு சிறிய கலத்தை கட்டி தண்ணீர் முகந்து கொண்டிருந்தனர். அவர்கள் நமது பயணிகளை கண்டதுமே அவர்கள் நீர் வேட்கையை தணித்து கொள்ளவே வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு குடத்தில் இருந்த தண்ணீரை ஒரு கலத்தில் சாய்த்து கொடுத்தனர். மூவரும் வேண்டு மட்டும் நீர் அருந்தினார்கள். வேட்கை தீர்ந்த நிம்மதியில் அவர்களிடம் மகிழ்ச்சியோடு நன்றி கூறினார்கள். குதிரைகளுக்கும் அருந்துவதற்கு கொஞ்சம் நீர் கிடைத்தது. அந்த பெண்கள் தங்கள் குடியிருப்பு அருகில்தான் இருக்கிறது என்றும் தங்களோடு வந்தால் உணவு அருந்திவிட்டு செல்லலாம் என்றும் அழைத்தார்கள். மாந்தளிர்கள் மஞ்சள் குளித்தது போன்ற மேனி நிறத்தில் கடுமையான உழைப்பின் காரணமாக கடைந்து எடுத்த சிலைகள் போன்றிருந்த அந்த இளம் பெண்கள் மெத்தென்று உயர்ந்து மென்மையாக வடிந்த மாம்பழ கன்னங்களில் அழகு சுழியிட வெண்பற்கள் வரிசை பளிரிட அவர்கள் அன்புடன் அழைத்த விதம் மாக்கோதையின் உள்ளத்தையும் யவன வணிகர்களின் உள்ளத்தையும் கொள்ளை கொண்டது. கள்ளங்கபடமில்லாத அன்பு வெளிப்படும் போது அதை அனுபவிக்க யாருக்குத்தான் ஆவல் இருக்காது? தாய் முன்னால் செல்ல பின்னால் சூழ் கொண்ட வயிற்றுடன் இளம் பெண் குடத்தை சுமந்து சென்றது வியப்பாக இருந்தது. மூவரும் அந்த பெண்களை பின்தொடர்ந்து அவர்களுடைய குடியிருப்பை சென்று அடைந்தனர். குடியிருப்பை சுற்றிலும் முட்செடிகளாலும் மரங்களாலுமான வேலி அமைக்கப்பட்டிருந்தது. அந்த முள்வேலியின் ஒரு இடத்தில் மூங்கில் பட்டைகளால் செய்யப்பட்ட திறப்பு இருந்தது. அதை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தனர். சிறிது தூரம் இருபுறமும் மரஞ்செடிகள் வளர்ந்திருந்த பாதையில் நடந்து சென்றதும் மேற்பகுதியில் ஊகம்புல் வேயப்பட்ட உயரமான நெடுஞ்சுவர் வளைந்து வளைந்து குடியிருப்பை சூழ்ந்து கோட்டை சுவர் போல காணப்பட்டது. இதில் கணைய மரத்தார் செய்யப்பட்ட பெரிய வலிமையான கதவை திறந்து கொண்டு அந்த பெண்கள் உள்ளே செல்ல மாக்கோதையும் யவன வணிகர்களும் பின்தொடர்ந்தனர். உள்ளே சென்றதுமே கூரை வேயப்பட்ட ஒரு பெரிய வீடு காணப்பட்டது. உயரமான சுவரில் கூரிய முனைகள் உடைய வேல்கள் சார்த்தி வைக்கப்பட்டிருந்தன. பனை ஓலை வேயப்பட்ட பந்தலில் துடிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. பந்தல் காலில் வேட்டை நாய்கள் கட்டப்பட்டு கிடந்தன. முன்னால் சென்ற பெண் அந்த வீட்டை மாக்கோதையிடம் சுட்டிக்காட்டி, இது எங்கள் தலைவன் வீடு. அவனும் இந்த குடியிருப்பில் உள்ள மற்ற ஆண்களும் வேட்டைக்கு சென்றிருக்கின்றனர். எங்கள் வீடுகள் அப்பால் இருக்கின்றன என்று சொல்லி சிறிது தூரம் தள்ளி இருந்த அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றாள். ஓலை கூரை வீடுகள் ஆங்காங்கே இருந்தன. அணில்கள் ஓடியாடி கூரையை சேதப்படுத்தாதவாறு காக்க ஈச்ச முட்களை கூரை மேலே போட்டிருந்தார்கள். வாயில் முற்றத்தில் விளாமரம் இருந்தது. அதில் மான்கள் 2 கட்டி கிடக்க
நிலத்தில் கல் உரல் பதிக்கப்பட்டிருந்தது. கூரை வீட்டுக்குள் சென்ற ஒரு பெண் ஈச்சம்பாயை கொண்டு வந்து விரித்து அவர்களை அமரச் சொன்னாள். பெரிய பெரிய தேக்கு இலைகளை எடுத்து வந்து அவர்கள் முன்னால் வைத்து அதில் சோறு பரிமாறினாள். ஈச்சங்கொட்டை போல சோறு பெரிது பெரிதாக இருந்தது. மான் புலாலை கொண்டு ஆக்கிய குழம்பை சோறு மறையும்படி ஊற்றி இலை நிறைய வறுத்த உடும்பு கறியை அள்ளி வைத்து அவர்களை உண்ணும்படி கேட்டுக்கொண்டாள். இதுவரையில் அவர்கள் சுவைத்து அறியாத சுவையோடு இருந்த அந்த உணவை அவர்கள் பசியின் தூண்டுதலால் ஆர்வத்துடன் எடுத்து உண்பதை கண்டு மகிழ்ந்த அப்பெண்கள் சோற்றையும் உடும்பு வறுவலையும் தேவை அறிந்து மேலும் மேலும் வட்டில்களிலிருந்து எடுத்து பரிமாறினர். இந்த வறுவல் எங்கள் வேட்டை நாய்கள் பிடித்து வந்த உடும்புகளிலிருந்து செய்யப்பட்டது. மிகவும் சுவையாக இருக்கும். வேண்டு மட்டும் எடுத்து உண்ணுங்கள் என்றாள் இளம் பெண். வேட்டை நாய்கள் பிடித்து வந்தனவா? வியப்போடு வினவினான் சின்னா. ஆம், காட்டில் வேட்டையாட செல்லும் போது எங்கள் வீட்டு ஆண்கள் வேட்டை நாய்களையும் உடன் அழைத்து செல்வார்கள். அவைகள் உடும்பு இருக்கும் இடத்தை மோப்பம் பிடித்து அறிந்து ஓடி சென்று பிடித்து வந்து கொடுக்கும். இவ்வாறாக அவர்கள் வாழ்க்கையை பற்றிய பல செய்திகளை உரையாடிய வண்ணமே உண்டு முடித்தனர். அப்போது பிற்பகல் பொழுது கடந்து கொண்டிருந்தது. அந்தி நேரத்துக்கு முன்பு அந்த நெடிய காட்டை கடந்துவிட வேண்டுமே என்று மாக்கோதை அவசரப்பட்டான். அப்போது அந்த இளம் பெண்ணின் தாய், கவலைப்படாதீர்கள், இந்த காட்டிலிருந்து வெளியே செல்ல குறுக்கு வழி ஒன்று இருக்கிறது. அந்த வழியாக சென்றால் புன்னாட்டிற்கு செல்லும் நெடுஞ்சாலைக்கு போய் சேர்ந்து விடலாம். நான் உடன் வந்து அந்த வழியை காட்டுகிறேன் என்று கூறவே மாக்கோதை மகிழ்ச்சியடைந்தான். அவ்வாறே அந்த பெண்கள் முன் சென்று வழிகாட்ட இவர்கள் பின்தொடர்ந்தனர். ஒரு நாழிகை பொழுது நடந்ததும் அந்த இடத்திலிருந்து ஒரு ஒற்றையடி பாதை பிரிந்து சென்றது. இதே வழியில் தொடர்ந்து இன்னும் ஒரு நாழிகை நேரம் நடந்தால் நெடுஞ்சாலைக்கு போய் சேர்ந்து விடலாம் என்று அந்த பெண் கூறவே தாயும் மகளுமான அந்த பெண்களிடம் விடைபெற்று கொண்டு ஒற்றையடி பாதையில் நடந்து சென்றனர். சிறிது தூரம்தான் நடந்திருப்பார்கள். அப்போது தொலைவில் யானை ஒன்று பிளிரும் ஓசை கேட்டது. தலைக்கு மேல் வானத்தில் கிடுகிடுவென்ற இடியோசையும் கேட்டது. சட்டென்று ஒரு குளிர் காற்று புழுதி மண்ணில் மனத்தோடு வந்து வீசியது. பின்னால் யாரோ கூப்பிடும் குரல்கள் கேட்கவே திரும்பி பார்த்தனர். அந்த வேட்டுவ பெண்கள்தான் அவர்களை அழைத்து கொண்டே அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். விரைந்து வந்து அவர்கள் கைகளை பற்றி அப்பால் அழைத்து சென்று, யானை கூட்டம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. தொலைவில் எங்கோ மழை பெய்வதால் புழுதி மண்ணின் மனத்தோடு ஈரக்காற்று வீசுகிறது. அந்த மனம் வருகின்ற திக்கை நோக்கி யானை கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. யானைகளுக்கு இந்த புது மழை கிளப்பும் புழுதி மண் மனம் மிகவும் விருப்பம். அவைகள் வருகின்ற வழியில் செல்வது ஆபத்து. சிறிது நேரத்தில் அவை இந்த வழியாக சென்ற பிறகு பயணத்தை தொடரலாம். அதுவரை மறைந்திருப்போம் என்று கூறி அவர்களை ஒரு பெரிய சுள்ளி புதரின் மறைவுக்கு அழைத்து சென்றாள். சிறிது நேரத்திலேயே யானை கூட்டம் ஒன்று அந்த இடத்தை கடந்து சென்றது. குன்றுகள் நகர்ந்து செல்வதைப் போல அந்த யானைகள் செல்வதை கண் கொட்டாமல் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் சின்னாவும் மெலிட்டஸும். கூட்டத்தில் குட்டி யானைகளும் சென்றன. ஒரு சின்னஞ்சிறு யானை குட்டி மெலிதான தன் துதிக்கையை ஆட்டி கொண்டு சற்று விரைவாக சென்றபோது தடுமாறி விழுந்தது. அப்போது தாய் யானை தன் தும்பிக்கையால் அதை பற்றி தூக்கிவிட்டு அது நடந்து செல்வதற்கு உதவி செய்தது. எல்லா யானைகளும் அந்த இடத்தை கடந்து செல்லும் வரை காத்திருந்து பிறகு அவர்கள் சுள்ளி புதரின் மறைவிலிருந்து வெளியே வந்தார்கள். அப்போது மா கோதையை பற்றி அப்பால் இழுத்துவிட்டு அந்த இளம்பெண் கீழே குனிந்து எதையோ எடுத்தாள். என்னவென்று பார்த்தால் கையை தலைக்கு மேல் உயர்த்தி பிடித்திருக்க ஒரு பெரிய நாகம் அவள் கைப்பிடியிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தது. கீழே தரை மட்டத்திலிருந்து அது தன் தலையை உயர்த்தி படம் எடுத்து சீறிக் கொண்டிருந்தது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் அதன் வாலை இறுக பற்றி கொண்டு தலையை சுழற்றி தரையில் 3 முறை அடித்து பின் தூக்கி எறிந்தாள். அது சற்று தொலைவில் இருந்த புதரில் சென்று விழுந்தது. சின்னாவும் மெலிட்டஸும் நடுங்கி விட்டார்கள். அந்த இளம் பெண்ணின் தாயை பார்த்து, அம்மா, கருவுற்றிருக்கும் நிலையில் அந்த சிறு பெண் இப்படி பாம்பை கையில் தூக்குகிறாளே, அதிர்ச்சியால் அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு ஏதாவது கெடுதல் நேர்ந்தால் என்ன செய்வது என்று பதறினான். அவள் சிரித்து கொண்டே, ஒன்றும் நேராது, நாங்கள் இந்த காட்டிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள். பாம்பை கண்டாலும் மத யானையை கண்டாலும் பயப்பட மாட்டோம். இருட்டில் இடி இடித்தாலும் அவர்கள் சூழ் கொண்ட பெண்களாக இருந்தாலும் அஞ்சி கலங்க மாட்டார்கள் என்றாள். அந்த பெண் நகைத்து கொண்டே எளிதாக சொன்ன விதம் மா கோதையையும் வியப்பில் ஆழ்த்தியது. பிறகு அவள், விரைவாக இங்கிருந்து சென்று விடுங்கள். அரை நாழிகை நேரத்தில் நெடுஞ்சாலைக்கு சென்று விடலாம். நாங்களும் செல்கிறோம். வேட்டைக்கு சென்ற ஆண்கள் திரும்பி வரும் நேரம் என்று சொல்லிவிட்டு அவள் தன் மகளை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள்.
மாக்கோதையும் மெலிடஸும் சின்னாவும் தங்கள் குதிரைகளில் ஏறிக்கொண்டு அவற்றை தட்டிவிட்டார்கள். முன்னால் நீண்டு சென்ற பாதையில் விரைந்தன குதிரைகள். அந்த பெண்கள் கூறி சென்றபடி ஒரு நாழிகை நேரத்தில் நெடுஞ்சாலைக்கு போய் சேர்ந்தார்கள். நெடுஞ்சாலையை அடைந்து சிறிது தூரம் செல்வதற்குள் மழை தூறல் போட துவங்கியது. விரைவிலேயே சிறு தூறல் பெருமழையாக மாறி பொழியலானது. மேலும் பயணத்தை தொடர முடியாத நிலையில் எங்காவது ஒதுங்கலாமா என்று பார்த்தனர். சாலை ஓரமாக சற்று தூரத்தில் ஒரு சாவடி இருக்க கண்டனர். சுங்கச்சாவடிதான் அது. நமது பயணிகள் மழையில் நனைந்து கொண்டே அங்கே சென்று குதிரைகளை வெளியே நின்றிருந்த மரத்தில் கட்டிவிட்டு உள்ளே செல்ல முற்பட்டனர். சாவடியின் முகப்பு மண்டபத்தில் வேலுடன் நின்றிருந்த காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர். தாங்கள் வழிபோக்கர்கள் என்றும் மழை பெய்யும் வரை அங்கே சற்று நேரம் இருந்துவிட்டு மழை ஓய்ந்ததும் சென்று விடுவதாக தெரிவித்து கொண்டதும் சாவடியின் தலைவன் பெரிய மனதுடன் அவர்களை அனுமதித்தான். மாக்கோதை, சின்னா, மெலிடஸ் மூவரும் உள்ளே சென்று சாவடியின் நடுப்பகுதியின் ஒரு புறமாக ஒதுங்கி நின்று கொண்டனர். ஏற்கனவே இவர்களைப் போலவே மழையில் நனைந்திருந்த இருவர் சுவரோடு சுவராக ஒட்டிய வண்ணம் அமர்ந்திருந்தனர். ஒருவர் முகம் மற்றவருக்கு புலனாகாதபடி வானம் இருண்டு மழையை பொழிந்து கொண்டிருந்தது. அந்தி வேளையில் துவங்கிய மழை நேரம் செல்ல செல்ல வலுத்ததே ஒழிய நிற்கும் போல தோன்றவில்லை. நின்று கொண்டிருந்த மாக்கோதையும் சின்னாவும் மெலிடஸும் மெல்ல அமர்ந்தார்கள். நள்ளிரவு நெருங்கும் போதும் அதே போல இடியும் மின்னலும் இடையிடையே காதை செவிடாக்க மழை சோவென்று பொழிந்து கொண்டிருந்தது. மாக்கோதை அருகில் இருந்த யவன வணிகர்களை பார்த்தான். அவர்கள் அப்படியே கீழே காலை நீட்டி படுத்து உறங்கலாயினர். சுங்கச்சாவடி தலைவன் சுங்க வசூல் பேழையின் மீது தலையை சாய்த்து கொண்டு அவனும் அப்படியே ஆசனத்தில் சாய்ந்தவாறு உறங்கிக் கொண்டிருக்க, காவலர்கள் மட்டும் சேர்ந்தார் போல அமர்ந்து கொண்டு மழையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். மாக்கோதை தான் மட்டும் இனி விழித்து கொண்டிருப்பதில் பயனில்லை என்று உணர்ந்தான். தானும் அமர்ந்திருந்த இடத்திலேயே காலை நீட்டி படுத்து கண் மூடினான். கண் மூடியவன் சற்று நேரத்தில் அப்படியே உறங்கியும் போனான். அதன் பிறகு அவன் முதுகில் யாரோ படபடவென்று தட்டவே திடுக்கிட்டு கண் விழித்தான். சாலைக்கு அப்பால் இருந்த மாமரக் கிளைகளின் வழியாக ஊடுருவி வந்த ஆதவனின் ஒளி கதிர்கள் அவன் மீது படர்ந்து பொழுது விடிந்து விட்டதை அறிவித்தன. எதிரே மெலிடஸும் சின்னாவும் கலவரம் படர்ந்த முகத்துடன் அவனிடம் பதற்றத்துடன் ஏதோ கூறிக்கொண்டிருந்தனர். முதலில் சட்டென்று அவர்கள் சொல்வது ஒன்றும் புரியவில்லை. பிறகு மெல்ல மெல்லத்தான் அவர்கள் என்ன செய்தி சொல்கிறார்கள் என்பது புரிந்தது. அவர்கள் சொன்ன செய்தி சாவடிக்கு வெளியே கட்டியிருந்த அவர்களுடைய குதிரையை காணவில்லை என்பதுதான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.